மலைவாழ் மக்களுடைய வரலாறு இந்த மாதிரி இதெல்லாம் நேரில் நீங்கள் அங்கே வந்தால் பார்க்கலாம். இப்படி தான் இருக்கிறாங்க. இப்படி தான் நேற்றுலாம் டான்ஸ் ஆடினாங்க. வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இதை இந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்றதை வரைஞ்சிருக்கிறாங்க. இதாக இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினுக்கு போக போகிறோம் நாங்கள். இப்படியே குரங்கு, இந்த அனிமல்ஸு இதெல்லாம் நாங்கள் வர்ற வழியெல்லாம் இது மாதிரி காடு தான் ஃபுல்லாக. அதை இங்கே ஸ்டேஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, படமாக வரைஞ்சிருக்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நல்ல ஒரு அழகான இடம் தான். ஃபுல்லாக காடு, மலை, காட்டு ஜனங்க. என்னாச்சு போட்டாங்களா? ட்ரெயின் வந்துருச்சா? அங்கே போட்டாங்களா? இருக்க பேக் தூக்கிட்டு வரேன், தண்ணியை தூக்கிட்டு வரேன். என்ன எல்லாத்தையும் தூக்கிட்டீங்களா? கொடுங்க, இதை நான் தூக்கிறேன். சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். आपने जिस प्रकार वचन में लिखा, मैं अपने आत्मा के ऊपर ले लूंगा, अभिषेक मेरे करके बना आपका अभिषेक इस बेटी के ऊपर बना के अंदर இந்த குழந்தை இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வைக்கும் நான் ஜெபிக்கிறோம். और ये बेटी इस दुनिया के लिए बहुत बड़ी ज्योति बनकर जीने वाली है. सडीरे நீங்கள் தான் கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை ఎంత మంచి దేవుడవయ్యా அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம்
ஜெயத்துடன் முடியும். இந்த மாதிரி கூலரை இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கூலர் சின்ன சின்ன இந்த மாதிரி கூலரு இப்படி சின்ன சின்ன கூலர்கள் இருக்கு. ஜெயத்துடன் நல்லா இருக்கு. முடியும். கிடையாது கரண்ட் கிடையாது. கரண்ட்டு இன்னும் கொடுக்கல, யாருக்குமே கரண்ட் கொடுக்கல. வீணை நாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லியே கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லியே இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. நம்ம என்ன தெரியுமா சொல்லுது? ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு மலை மேல நின்று சுதரிப்பே. எந்த நோக்கம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதரிப்பே. மைண்டுக்குன்னு இருக்க போது ஒரு ஆள் கூட போங்கன்னு எங்கேயாவது போயிட்டு ஒரு வெடிகுண்டை எடுத்து பார்த்து அந்த பக்கம் போனாரு. ஒரு விஷயம் தெரியாம இது என்ன உருண்டையா இருக்குன்னு சொல்லிட்டு கையில் எடுத்து கிளிப்ப கழட்டி விட்டாருன்னா வெடிச்சிடும். சரி, உங்க ஆசையை தீர்த்து அந்த சிஸ்டர் வர்றாங்க. இவங்க எந்த ஊருக்காரங்களா? என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோக்கம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோக்கம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கிறிஸ்தன் ஜீவன் சாவு என்னாதாயும் காணுவேனின் பிதா முகமே. கிறிஸ்தன் ஜீவன் சாவு என்னாதாயும் காணுவேனின் பிதா முகமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை
அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி நீரே என் ஜீவனின் பலனானி நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி நீரே என் ஜீவனின் பலனானி நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் சமாதானம் தருவார் மீன் சமாதானியா உங்களுக்கு சந்தோஷம் தருவார் பலன் தரும் புகலிடம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே பலன் தரும் புகலிடம் உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பே உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பே இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பே அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன்
நானும் அபிஷேக ஒலிவமரம், மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் நீக்குமாமே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் நீக்குமாமே, நீரே என் ஜீவனின் பலனானே. நானும் அபிஷேக ஒலிவமரம், மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். ഞാൻ പാടാൻ പോകുന്ന പാട്ട് വെറും ഒരു പാട്ടല്ല, അതൊരു പ്രവചനമാണ്. ഒരു പ്രവചന പാട്ടാണ്. ചരിത്രത്തിൽ അല്ലേ ദൈവവചനത്തിൽ വായിക്കുന്ന 2-3 സംഭവങ്ങൾ മാത്രമല്ല, പക്ഷെ അത് ചരിത്രത്തിൽ നടന്ന പോലെ ദൈവവചനത്തിൽ നടന്ന സംഭവങ്ങൾ ദൈവം ആവർത്തിക്കാൻ പോവാണ്. ആമേൻ, ഹല്ലേലൂയ. കർത്താവിൻ്റെ വലിയ മഹത്വം നമ്മൾ ഈ ദേശത്ത് കാണാൻ പോകുവാണ്. ഈ പാട്ട് ദൈവം എനിക്ക് പാടാൻ കൃപ നൽകിയതുകൊണ്ട് ഞാൻ ദൈവത്തെ ഒത്തിരി സ്തുതിക്കുന്നു. അതിൻ്റെ പുറകിലൊരു സീക്രട്ടുണ്ട്, ഒരു രഹസ്യമുണ്ട്. 18 വർഷം മുന്നേ ദൈവം എന്നോട് വ്യക്തിപരമായിട്ട് വന്ന് സംസാരിച്ച ചില കാര്യങ്ങളുണ്ട്. ഈ ദേശത്തിൻ്റെ, ഭാരതദേശത്തിൻ്റെ ഉണർവിനെ പറ്റി ദൈവം എന്നോട് വെളിപ്പെടുത്തിയതാണ്. 18 വർഷം മുന്നേ, കഴിഞ്ഞ 18 വർഷങ്ങൾ കൊണ്ട് ഞാൻ ഈ ദേശത്തിൻ്റെ ഉണർവിന് വേണ്ടി, ഭാരതദേശത്തിൻ്റെ ഉണർവിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുവാണ്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് ദൈവം ഈ പാട്ട് എനിക്ക് തന്നെ പ്രവചന ആത്മാവിൽ പാടുവാൻ ദൈവം എന്നെ ഇടയാക്കി. അതുകൊണ്ട് അത് ലോകമെമ്പാടും ഇത് പാടിക്കൊണ്ടിരിക്കുവാണ്. പരിശുദ്ധാത്മാവ് ഈ പാട്ട് പാടുമ്പോൾ ഇറങ്ങി വന്ന് ഞാൻ അനേക സംഭവങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ട്, അനേക രോഗസൗഖ്യങ്ങളുണ്ടായത് കേട്ടിട്ടുണ്ട്. കൊച്ചു പിള്ളേർ വീട്ടിൽ പാടി അഭിഷേകം പ്രാപിച്ച്, ആരും തലയെ കൈവെക്കാതെ തന്നെ അന്യഭാഷയുടെ വരം പ്രാപിച്ച് അവർ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറഞ്ഞ് അങ്ങനത്തെ അനേക അമ്മമാരെൻ്റെ അടുത്ത് വന്ന സംഭവം പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഒരു സഹോദരിയെ പറ്റി ഞാൻ കേട്ടത്, പാടിക്കൊണ്ടിരുന്നപ്പോൾ അവരുടെ ട്യൂമർ, വലിയൊരു ട്യൂമർ ഡിസപ്പിയർ ആയിപ്പോയി. ആമേൻ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഈ പാട്ടിൻ്റെ എതിർപ്പുണ്ട്, പക്ഷെ എനിക്ക് മനസ്സിലായ ഒരു കാര്യമുണ്ട്. അതെന്തുകൊണ്ടാണെന്നറിയോ? തീയെ പേടിക്കുന്നത് ആരാ? തീയെ പേടിക്കുന്നത് ആരാ? മനസ്സിലായോ? ഒരു വലിയ ദൈവപ്രവൃത്തി നടക്കുന്നത് കൊണ്ടാണ് അനേകർക്ക് ഒരു ഈ പാട്ടിനോടൊരു, പക്ഷെ എനിക്ക് മനസ്സിലാക്കിയ ഒരു കാര്യമുണ്ട്. ദൈവം വലിയ കാര്യം ചെയ്യാം. അത് മാത്രമല്ല, യോഹന്നാൻ സ്നാപകൻ പറഞ്ഞൊരു കാര്യമുണ്ട്, എൻ്റെ പിന്നാലെ വരുന്നവൻ നിങ്ങളെ പരിശുദ്ധാത്മാവിനാലും തീയാലും അഭിഷേകം ചെയ്യും. ആമേൻ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അതുമാത്രമല്ല, ദേവദാസൻ ഇപ്പം പറഞ്ഞതുപോലെ കർത്താവ് വേഗം കടന്നു വരുന്നു. എങ്ങനത്തെ സഭയെ കൊണ്ടുപോകാൻ, എങ്ങനത്തെ ഒരു മണവാട്ടിയെ കൊണ്ടുപോകാനാണ് വരുന്നത്? കളങ്കമില്ലാത്ത, ചുളുക്കമില്ലാത്ത, കറയില്ലാത്ത, ആമേൻ, ഒരു ഹോളി ആയ, ഒരു വിശുദ്ധിയുള്ള ഒരു മണവാട്ടി സഭയാണ് ദൈവം കൊണ്ടുവരാൻ വരുന്നത്. അതുകൊണ്ട് പ്രത്യേകിച്ച് നമുക്ക് തീയുടെ ഒരു അഭിഷേകം വേണം. നമ്മളുള്ള അശുദ്ധി എല്ലാം ഒന്ന് മാറണം. എന്നാലേ നമുക്ക് കർത്താവ് വരുമ്പോൾ പോകാൻ പറ്റത്തുള്ളൂ. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് പ്രത്യേകിച്ച് നമ്മൾ ഈ പാട്ട് പാടുമ്പോൾ വെറും ഒരു പാട്ടായിട്ടല്ല, ആ സ്വർഗത്തിൽ നിന്നുള്ള ഒരു അഗ്നി നമ്മളിൽ ദൈവം അത് ഇടുവാനും നമ്മളിലുള്ള അശുദ്ധി എല്ലാം ചാരമായി തീരുവാനായിട്ട് നമ്മളെ പൊന്നിനെ പോലെ നമ്മളെ ശുദ്ധീകരിച്ചെടുക്കാൻ അവന് വേണ്ടി. ആമേൻ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഞാൻ മനസ്സിലാക്കുന്ന ഒരു കാര്യം കൂടി പറഞ്ഞു പാടാൻ. പക്ഷേ അവര് പോയോ? അവരെ
ദിവ്യ തീ ഇറങ്ങപ്പെടേണ്ടത് നമ്മളെ ദഹിപ്പിക്കാനല്ല, നമ്മളെ ശുദ്ധീകരിച്ചെടുക്കാൻ. പക്ഷെ നമ്മളുള്ള അശുദ്ധി എല്ലാം എന്തോ അതെല്ലാം. ആമേൻ ആമേൻ ഹല്ലേലൂയ. ദേശത്തുള്ളതും ദൈവം അങ്ങനെ ചെയ്യും. ഹല്ലേലൂയ. നമ്മൾ അങ്ങനെ ഒരു പ്രാർത്ഥന പോലെ അങ്ങനെ യാചിച്ച് ഒരു പാട്ടാണിത്. അത് നമ്മൾ മനസ്സിൽ വെച്ച് ആമേൻ നമുക്ക് ഈ പാട്ട് പാടി നമുക്ക് പരിശുദ്ധാത്മാവിൽ നമുക്ക് ആരാധിച്ച് നമുക്കിന്ന് ശക്തി ലഭിച്ച് പ്രാപിച്ചെന്ന്. ഞാൻ ഒരു വലിയ കൊയ്ത്തുണ്ട്, ആ കൊയ്ത്തിന് വേണ്ടി നമുക്ക് സ്വർഗത്തിൽ നിന്നുള്ള ആ ശക്തി ഇറങ്ങാതെ നമുക്ക് ആ കൊയ്ത്ത് നമുക്ക് ശേഖരിക്കാൻ ഒക്കത്തില്ല. ആമേൻ ആമേൻ. ഈ ദേശം വിടുവിപ്പിക്കുകയാണെങ്കിൽ സ്വർഗത്തിൽ നിന്നുള്ള ഒരു പ്രവൃത്തി ഉണ്ടാകണം. ആമേൻ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ఐశ్వర్యం నాకు ఉండిన ప్రభు నాకు ఉండిన నీవు లేక శూన్యమే కదా, నీవు లేక కదా. సొలొమోను ఐశ్వర్యం కోరుకోలేదు, ఆయుష్షు కావాలని అడగలేదుగా. సొలొమోను ఐశ్వర్యం కోరుకోలేదు, ఆయుష్షు కావాలని అడగలేదుగా. பாருங்க அது அந்த கொம்பை கொண்டு போய் சேத்துல குத்தி எவ்வளோ தூரத்துக்கு அது பாருங்க. மண்டை ஃபுல்லாக மண் இருக்கு பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு அந்த சேரில் போய் விளாண்டுருக்கு பாருங்க. இப்படி தான் வருது அங்கே ஊரில் எங்களுக்கு மாடு இல்லை. எல்லாம் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 30 மாடு 40 மாடு 50 மாடுன்னு எல்லாருக்கும் பட்டியிருக்கு. ஆடு மாடு வளர்ப்பு தான். அப்புறம் தோட்டம் இருக்கும். பாருங்க பச்சை கண்ணுக்குட்டி இப்போதான் 2-3 நாள் கண்ணுக்குட்டி. அது ദൈവം തന്റെ പരിശുദ്ധാത്മാവിനെ അയച്ച് ഒരു സൈന്യത്തെ എഴുന്നേൽപ്പിക്കട്ടെ. ഈ ദേശത്തെ ജല്ലിക്കെട്ട് കൊണ്ടുപോകാൻ ഇതെല്ലാം நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ கஷ்டத்தில் ஜனங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. செவர்கள் கூட சரியாக மண்ணு செவரில் தான் இருக்குது. மண்ணு செவருக்கு ஒரு ஓடு ஒரு மாட்டு வண்டி தான் ஓட்டுறாங்க. ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. இதுதான் பயணம். இந்த மாட்டு வண்டியில் ஏறிட்டான். ஒன்று ஒரு காணி தான் இருக்கிறான். ஒரு மாட்டு வண்டியில் ஏறிட்டான். കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണം, തീ പോലെ ഇറങ്ങണമേ. மாடுலாம் வருது சாயங்காலம் வீட்டுக்கு. കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. மாடு வீட்டுக்கு வருது. സുവിശേഷത്തിന്റെ